Assalamu alaikum. Hi everyone. Welcome to Like Me Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியான ஷீக் கபாப் எப்படி பேன்ல பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துருவோம். ஒரு கப் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கப் மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமா உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா புதினா, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நாம எடுத்து வச்சுக்கிட்ட இந்த சிக்கன், வெங்காயம், மல்லி, நீங்கள் முழு மல்லி எடுத்து சேர்க்குறப்ப அதை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட ஜீரகம், பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் பவுடர், அப்புறம் உப்பு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட கடலை மாவு. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இதை நாம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதை பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா நடுவில் இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஒரு சின்ன பவுலில் நான் 2 கறி துண்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அதோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் போகிற வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அதோட ஸ்மோக் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை எடுத்து ஒரு ஸ்கியூவர்ல இந்த மாதிரி மெதுவா தட்டி விடுங்க. இந்த மாதிரி ஸ்கியூவர்ல நல்லா மெதுவா தட்டி விடுங்க, ரொம்ப அழுத்தாதீங்க. இப்போ இதை மெதுவா அதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நாம் இதை எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுங்க. நீங்கள் நினைக்கலாம் இதை நம்ம கையாலேயே தட்டிடலாம் அப்படின்னு. நம்ம கையால் தட்டுனா உள்ளே வேகாது. அதனால தான் நம்ம ஒரு ஸ்கியூவரில் சொருனோம்னா நடுவில் கொஞ்சம் ஹோல் மாதிரி நமக்கு இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு 2 சைடுமே வேகும், உள்ளேயும் நல்லா வேகும். அதனால தான் நம்ம அப்படி செய்கிறோம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது ஃப்ரை ஆயிடுச்சு.
இப்போ சுவையான ஷீக் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.